எதெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹியூமன் பாடிக்கு நீங்க என்ன மரியாதை குடுக்குறீங்க? கை, கால் உடைஞ்சு போச்சுன்னாக்கா, தூக்கி போட்டுறதா? இல்ல ஆர்ட்டிபிஷியல் கைய கால வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டுறதா? ஆர்டிஃபிஷியல் கை கால் வச்சு. வச்சு ஓட்டலாம்ல. அவ்வளோதான். உயிருக்கே அந்த அளவுக்கு நம்ம வந்து அ மாற்று ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கும்போது, நம்மளோட பொருட்கள ஏன் மாத்திக்க கூடாது? கணக்கிடணும். ஒரு பாட்டில் வச்சுக்கிறோம், இந்த மூடி போயிடுச்சு. அப்போ இது மூடி இல்லாம இத ஏன் வச்சுக்கிறோம்னாக்கா, தூக்கி போட்டுருங்க. அது ஒண்ணும் இல்ல. ஏன்னா வேல்யூ கம்மி இதுக்கு. இதுக்கு இன்னொரு பாட்டிலோட மூடிய போட்டு அசிங்கப்படுத்தின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாரி போய் ஒரே சைஸுக்கு போயிட்டு, சில பேர் அதுவும் பண்ணுவான். இந்த பாட்டில எடுத்துட்டு போய் ஒரு காயலாங்கடையில குடுத்து, ஏங்க இதுக்கு மாரி ஒரு மூடி குடுங்கன்னுவான். அவ்வளோ கேவலமாலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தரித்திரத்தோட அடையாளம். ஆனா, உடைஞ்ச பொருட்கள ரிப்பேர் பண்றதுல தவறு கிடையாது. நல்ல காஸ்ட்லியான துணி வாங்குறோம். அதில சின்னதா தையல் விட்டு போச்சு. தையல போட்டுக்குங்க. தவறு ஒண்ணும் கிடையாது. தச்சத நான் போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பட்டன்லாம் கூட சில டைம்ல அறுந்து போயிடும். ஹூக் அறுந்துரும். ஜிப்பு போயிடும். எல்லாமே திருப்பி மாத்தி குடுப்பாங்க. ரூ. 2000 குடுத்து பேக் வாங்கின்னு வரோம். வந்தா உடனே அது ஒரு 1 மாசத்திலேயே ஜிப்பு போயிடுது. இப்ப தூக்கி போட்டுறதா? ஒரு பேக் கடையில குடுத்தாக்கா ரூ. 100 குடுங்க புது ஜிப் போட்டு தரேன்றா, போட்டு குடுத்தா வந்துருது. ஸோ ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்குங்க. பொருளாதாரத்துக்கு நல்லது. இதுலலாம் தரித்திர குறைவில்ல. நீங்க அந்த ஜிப் இல்லாமலே வாழ்க்கை ஓட்டுனா தப்பு. அது பேண்ட்டுக்கா இருந்தாலும் சரி, பேக்குக்கா இருந்தாலும் சரி. ஆக, நம்ம வந்து எந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருள உடைஞ்ச நிலையிலே வச்சிருந்தா அது பேரு தரித்திரங்க. அது பேர் தான் தரித்திரம். அதனால தரித்திரம் வரும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா, உளவியல் ரீதியா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஒரு தரித்திரம் இன்னொரு தரித்திரத்த இழுக்கும். அதனால சீக்கிரத்தில வந்து அது ஒரு ஒரு உடைஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது. ஒரு பொருள் உடைஞ்ச பொருள் இருக்கக்கூடாது. வெளுத்த பொருள் இருக்காது. பெயிண்ட் அடிக்காம இருக்கக்கூடாது. வீட்ல வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும். எப்பவுமே அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லது. உடைஞ்சு போன பொருட்கள் மட்டும் இல்ல. வெளுத்து போன பொருட்கள கூட நம்ம போடக்கூடாது. ஒரு துணிமணி போடுறோம்னா வெளுத்ததெல்லாம் போடக்கூடாது. வெளுத்து போச்சுன்னா என்னன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிழியலையே அப்படின்றதுக்காக சேவேறி போன ஒரு துணியெல்லாம் போடுறது. அவங்க வாங்கும்போது வந்து ஒரு மெரூன் கலரான ஒரு நைட்டி வாங்கியிருப்பாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து வெள்ள கலரா இருக்கும் அந்த நைட்டி. இல்ல பிங்க் கலரா மாறி இருக்கும். எல்லாம் அந்த அளவுக்கு வெளுத்து போயிருக்கும். வெளுத்து போனது அவ்வளோலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்பன்னா நம்மளால புதுசா வாங்க முடியலனாக்கா,